ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். வீடியோக்குள்ள போறக்கு முன்னால ஒரு சின்ன நோட்டிபிகேஷன். சப்போஸ் இந்த சேனலுக்கு ஏதாவது ஆச்சுன்னா இதுக்கான பேக்கப் சேனலோட லிங்கை கமெண்ட்ல பின் பண்ணி வச்சிருக்கேன். அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனலுக்கோ இல்ல இந்த சேனல்ல இருக்க வீடியோஸ்க்கோ ஏதாச்சுனாலும் அதுக்கப்புறம் நாங்க அந்த சேனல்ல தான் வீடியோஸ் போடுவோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம போன தடவை நடந்த மிஸ்டேக் இந்த தடவை நடக்காம பாத்துக்கலாம். ஏன்னா லாஸ்ட் டைம் ஒரு 2 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க எனக்கு. அப்புறம் இந்த சேனல் கிரியேட் ஆனது 30 மேல வரமே வந்தா 1 வருஷமே கம்ப்ளீட் ஆக போகுது. இன்னும் நம்ம 29,000 சப்ஸ்கிரைபர்ஸ்ல தான் இருக்கோம். அதனாலதான் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்க சொல்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோல ஒன் பீஸோட எபிசோட் 341 பார்க்க போறோம். எடுத்ததும் நாமி சின்ன மேஜர் பிஞ்ச் தி ஜாம்பி மேன்ஷன் அண்ட் தி இன்விசிபிள் மேன்ங்கற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. நாமி குளிக்க போறவ உசாப் சாப்பர பாத்ரூம் டோர்க்கான கார்டா நிக்க வைப்பா. உசாப் நீயே தனியா போயிட்டு வரலாம்லன்பா. சாப்பர ஆமா நானும் டாக்டர் ஹாக்பேக்கோட நிறைய பேசியிருப்பேன்லன்பா. நாமி வாய மூடிட்டு கொஞ்சம் வரீங்களான்பா. நாமி குளிச்சுட்டு இருக்கப்ப சாப்பர் எனக்கு எட்டி பார்க்கணும் போல இருக்குன்பா. உசாப் உனக்குமா ஏன்டா இப்படி ஒரு ஆசைன்பா. சாப்பர் நாமியை பாக்குறத பத்தி சொல்லடா சில்லி ஹியூமன். நான் ஹாக்பேக்கோட லேப் எட்டி பார்க்கணும்னு நினைக்கிறேன்பா. உசாப் அப்படியே விஷயம்ட்டு நாமி கிட்ட நீ குளிக்கிறதா இருந்தா தனியா வந்திருக்கலாம், இல்ல பயமா இருந்தா வராமே எதிர்க்கலாம்லன்பா. நாமி ஜாம்பி மேல இருந்து வர நாத்தம் போலவே உன் உடம்புல வந்தா பரவாயில்ல, ஏன் உடம்புல வரக்கூடாதுன்பா. உசாப் நான் அழுக்கா இருக்கத வந்து பாத்தையான்பா. அப்புறம் அதானன்பா. நாமி நான் குளிச்சுட்டு வந்ததும் கிளம்ப போறோம்பா. உசாப் கதவை நீக்கி காலையில போலாம்லன்பா. நாமி மக்க விட்டு மண்டையிலே அடிச்சிருப்பா. சாப்பர அடிப்பட்ட இடத்துக்கு மருந்து போட்டு விடுவான். உசாப் நைட்டு நேரம் எதுக்கு போகணும், போனா கண்டிப்பா அந்த ஜாம்பிஸ்க்கு நம்ம தான் நைட்டு சாப்பாடா இருப்போம். என்னை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கதான் எனக்கு நல்லதுன்னு படுது. லூஃபி இன்னைக்கு ராத்திரி வந்து நம்மளை காப்பாத்துட்டோம். அது வரைக்கும் நான் எந்த இடத்துக்கும் வரதா இல்லேன்பா. இந்த இடத்துல கிரீப்பியா ஒண்ணு நடந்து போகும் முன்னால, பட் பசங்க முன்னால நோட் பண்ணிருக்க மாட்டாங்க. சாப்பர் நான் உசாப் சொல்றபடிதான் இருப்பேன். இங்க பாரு எனக்கு இங்க வர சைலன்ஸே கிரீப்பியா தான் இருக்கு. கண்டிப்பா நைட்டு நான் சுடுகாட்டுக்கிட்ட எல்லாம் வரமாட்டேன்பா. நாமே உள்ள இருக்கிறது ஒண்ணுதான் வெளியே இருக்கிறது ஒண்ணுதான். மேன்ஷனுக்குள்ள சுத்தி பாத்தீங்களா இல்லையான்பா. 2 பேரும் பதறிட்டு என்ன சொல்ல வரேன்பாங்க. நாமி நம்ம நடந்து வர இடத்துலயே நான் மனுஷங்களோட ஆறா போல சிலதை ஃபீல் பண்ணேன். இங்கேயும் ஜாம்பி போல மோசமான விஷயங்கள் இருக்குன்பா. உசாப்பன் சாப்பர்லாம் பயந்துருப்பானுங்க. நாம எனக்கு ஹாக் பேக் விஷயத்துமே கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு. அவர் நம்ம கிட்ட போய் சொல்றாரோன்னு. அவர் இந்த ஜாம்பிக்காக தான் ஐலாண்டுக்குள்ள வாழ்றதா சொன்னா அதை கண்டிப்பா எடுத்துக்கவே முடியாது. எனக்கு தெரிஞ்சு அவருக்கும் இந்த ஜாம்பிஸ்க்குமான கனெக்ஷன் இருக்கும் போலன்பா. உசாப் சாப்பர் கிட்ட சஜஷன் கேட்பான். நாமி சொல்ற விஷயம் உண்மையா என்னன்னு. சாப்பர் மனசுக்குள்ள டாக்டர் ஹாக்பேக் ஜாம்பிஸோட சேர்ந்து வேலை செய்யறதுக்கான வாய்ப்புல இல்லைன்னு நினைப்பான். நாமி இந்த விஷயங்களை மறுக்காம ஒன்ஸ் நான் குளிச்சுட்டு வந்ததும் கிளம்புற வழியை பார்க்கலான்பா. திடீர்னு இந்த இடத்துல யாரும் கிரவுட் பண்ணிட்டு பேசுற போல இருக்கும். நீ நல்லா அறிவாளியா இருக்கேன்னு வாய்ஸ் கேட்கும். நாமி உசாப்பன் சாப்பர் அடே ஏதாவது சொன்னீங்களாடான்பா. உசாப் நான் எதுவும் சொல்லிட்டு குசு விடுவான். ஜஸ்ட் இப்பதான் பாம்பு போட்டு சிரிக்க ஆரம்பிச்சிருப்பான். சாப்பரும் சிரிப்பான். இந்த இடத்துல வச்சு நாமி கையை யாரோ புடிச்ச போல இருக்கும். அவளுக்கு என்னன்னே புரியாது. இன்னொரு கையை வச்சு தட்டி விடலான்னு பார்த்தா அந்த கையையும் யாரோ புடிச்ச போல இருக்கும். இதுக்கப்புறம் அவளை டப்ல இருந்து வெளியே எடுத்து செவத்தோட வச்சு பின் பண்ண மாதிரி இருக்கும். நாமி இங்க என்ன நடக்குதுன்பா. ஒரு மாதிரி உருமுறை சத்தம் வரவும் நாமி ஒரு பீஸ்டான்பா. திடீர்னு பார்த்தா ஷிப்ல இருந்து அந்த டஃப் உமன் போல நீ இல்ல, நீ ரொம்பவும் ஏன் டைப்பா இருக்கேன்னு வாய்ஸ் கேட்கும். நாமி என்ன வாய்ஸ் இதுன்ட்டு உசாப்னு கத்துவா. பார்த்தா அந்த பக்கம் வாய் அடைச்சு விட்ட போல. ஹே லேடி பேசாம என்னோட வெக்கப்படுற துணையா இருக்கேன்னு வாய்ஸ் கேட்கும். உசாப் கூப்பிட்டியா நாமின்பா. சாப்பர் மூக்க பொத்திட்டே உசாப்போட பாம் நாத்தம் உள்ள வரைக்கும் வந்துருச்சான்பா. உசாப் நாமியை பார்த்து பயங்கரமா டெம்ட் ஆயிட்டு தேங்க்யூ வெரி மச் பவ் பண்ணுவான். சாப்பர் எதுக்குடா தேங்க்யூல சொல்றேன்பா. அந்த இன்விசிபிளா இருக்க மேன் மனசுக்குள்ள இவனுக்கு வேற தொல்லையா இருக்கானுங்களே நினைப்பான். நாமி மனசுக்குள்ள காப்பாத்துவானுங்கன்னு பார்த்தா என்னடா பண்றானுங்கன்ட்டு முன்னால இருக்கவனோட பால்ஸ்லயே உதச்சிருப்பா. டக்குன்னு அவளை மறைச்சுக்கிட்டு டேய் என்னடா வேடிக்கை பாக்குறீங்க வந்து காப்பாத்துங்கடான்பா. இந்த பக்கம் தண்ணியில யாரோ கால் வச்ச போல இருக்கும். சாப்பர் ரெயின்டியர் ஃபார்ம் பண்ணிட்டு எனக்கு ஸ்மெல் நல்லா வருதுன்பா. உசாப் குசு விட்டதெல்லாமாடா வந்து பாப்பீங்கன்பா. சாப்பர் அடே இது வேற ஒரு ஆளோட ஸ்மெல்றான்பா. நாமி என்னடா வேடிக்கை பாக்குறீங்க அவன் ஜன்னல் வழியா தப்பிக்கிறான்பா. உசாப் இப்ப என்ன இன்விசிபிள் டார்கெட் அடிக்கணுமான்ட்டு ஸ்பெஷல் அட்டாக் எக்ஸ்ப்ளோடிங் ஸ்டார் பண்ணுவான். ஹாக்பேக் அந்த பைத்தியக்காரன் திரும்ப இந்த மாதிரி வேலையை பாக்குறானான்பா. உசாப் அட்டாக் பண்ணாம இது வேலைக்கு ஆயிருச்சான்னு கேட்பான். சாப்பர் என்னமோ எனக்கு அந்த ஸ்மெல் வரலைன்பா. நாமி அப்படின்னா அவன் தப்பிச்சிருப்பானா இருக்கும்ட்டு மண்டிட்டு இருப்பா. சாப்பர் உனக்கு எதுவும் ஆகலையேன்னு கேட்பான். நாமி அவன் நம்ம பேசிட்டு இருந்த எல்லாத்தையும் கேட்டிருக்கான்பா. உசாப் என்ன சொல்ற இதுல நான் ஏதாவது பாட்டை மிஸ் பண்ணிட்டனான்பா. நாமி வந்தவன் கண்ணுக்கு தெரியாதவன்பா. இதுக்கப்புறம் சன்னில காட்டுவாங்க. பிராங்கி இந்த இத்தாம் பெரிய ஸ்பைடர் வெப்புக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். இப்ப நம்மளால நகர முடியாம மாட்டிக்கிட்டோன்பா. ஜோரோ மனசுக்குள்ள எனக்கு ஏதோ சரியா படலேன்பா. சாஞ்சி நம்ம இப்படியே நின்றுட்டு இருக்கிறது பிரயோஜனப்படாது. சீக்கிரம் போய் நாமியையும் மத்தவங்களையும் தேடலான்பா. லூஃபியாடே ஜோரோ வாடா போலான்ட்டு கத்திட்டு இருப்பான். ஜோரோ சனி மாட்டினது மினிமேரி மாட்டினதுல ஒரே விதமா இருக்கு. அண்ட் இதுக்குள்ள யாரோ எங்களை வரவேற்ற போலவே எல்லா விஷயங்களும் நடந்திருக்கு. கோஸ்ட் ஷிப் பார்த்ததா பஸ் ஸ்கெல்டன் போல ஒருத்தனை பார்த்தது எல்லாத்தையும் நினைச்சு சர்ப்ரைஸ் ஆகலாம் ஒண்ணும் இல்ல. பார்க்க போனா கோஸ்டே கையாட்டி கூப்பிட்ட போலதான் இருக்கு. அதுலயும் குறிப்பா முன்னால இருக்கு இந்த என்ட்ரன்ஸ்பா. லூஃபி இன்னும் என்னடா வராம அங்க நின்னுட்டு பெனாத்திட்டு இருக்கேன்பா. ஜோரோ என்னடா மண்டையில மூளை இல்லாதவனோட்டவே பேசிட்டு இருக்க, உனக்கு இதை பார்த்தாலே ஆப்வியஸா தெரியல அது ஒரு ட்ராப்ன்பா. லூஃபி அதுக்குன்னு இங்கே இருந்தா மட்டும் ஏதாவது நல்ல விளைவு வருமா. இங்க பாரு நீ மட்டும் வரலைன்னா ஓ லஞ்ச் பாக்ஸையும் சேர்த்து நானே சாப்பிட்டுருவன்பா. ஜோரோ சரியா போச்சு போ. சரி இந்த காரியத்தெல்லாம் பண்ற முட்டா பசங்க
யாருன்னு போய் பாத்திர வேண்டியதான்ட்டு கீழே வந்திருப்பான். லூஃபி சரி போலாமான்பா. சாஞ்சி ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டடா பாசி தலையான்பா. ஜோரோ வாயை முடிக்கன்பா. சாஞ்சி என்ன படிக்கட்டு கீழே வருதுன்பா. லூஃபி இதான் வழி போலன்பா. என்னடா கீழே எலும்பெல்லாம் கிடக்குதுன்பா. செர்பரஸ் வந்து கத்த ஆரம்பிச்சிருக்குங்க. லூஃபி அதை பார்த்ததும் லிக் பண்ணுவான். சாஞ்சி இது செர்பரஸ் போலயே, நரகத்துல இது சேஃபா இருக்குமான்பா. ராபின் இதை பார்க்க கியூட்டா இருக்குன்பா. பிராங்கி இது சண்டை போட வருதான்பா. ஜோரோ என்ன 3 மண்டையான்பா. லூஃபி இது டேஸ்டா இருக்குன்னு நினைக்கிறான்பா. இதை கேட்டதும் செர்பரஸ் பயந்துருக்குங்க. லூஃபி உஃபுன்பா. அதுக்கு லைட்டா பயந்த போல இருக்கும். ஜோரோ 3 மண்டை உள்ள சிக்கன் போலன்பா. அதுக்கு திடீர்னு கத்த ஆரம்பிக்குவோம். ஜோரோ இதுகளை வெட்டலான்னு பாப்பான். லூஃபி இதுக்கு டாக்ஸ் தானே, இதை நான் கண்ட்ரோல் பண்றேன்பா. ஜோரோ இது ஒன்னும் வழக்கமான நாய் கிடையாதுன்பா. லூஃபி இருந்தாலும் டாக் தானன்பா. கிட்ட போயிட்டு குட் பை யாருங்கும் போது 3மே கடிக்குங்க. பிராங்கி கொஞ்சம் அது வார்னிங் கொடுத்தப்பவே கேட்டிருக்கணும்பா. லூஃபி அப்படியே தான் விடுங்க விடுங்கன்ட்டு புக்குன்னு வாயிலேயே வச்சிருப்பான். ஜோரோ சாஞ்சிக்கல அதை பார்த்து மனசே இருக்காது. ராபின் இதுகளோட காயம் பார்க்கவே ரொம்ப மோசமா இருக்கு, எப்படி நடக்குதுகளோன்பா. சாஞ்சி எவனோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கான் பாரு. அதுவும் 2 நாயோட ஒரு ஃபாக்ஸ் ஐன்பா. லூஃபி உள்ள வந்தது இப்படி ஒரு ஃபன்னான அனிமல் பாப்பன்னு நினைக்கல. இன்னும் எத்தனை வினோதமான அனிமலை பாப்போமோன்பா. ராஜா பகவத் மாதிரி கொண்டு வருவான். ராபின் செர்பரஸ பார்த்தாலே பரிதாபமா இருக்குன்பா. ஜோரோ தோத்து போனதுக்கு கிட்ட எல்லாம் சிம்பத்தி காட்டக்கூடாதுன்பா. சாஞ்சி நாமி எங்க இருக்குன்னு கத்திக்கிட்டே போவான். பிராங்கி இது ஒரு கிரீப்பியான புதிர் பகுதி போல இருக்கேன்ட்டு இருங்கடான்ட்டு பின்னாடியே ஓடுவான். சாஞ்சி நாமின் கத்திட்டு போயிட்டு இருக்கப்பவே பிராங்கி என்னோட சென்ஸ் ஆஃப் டைரக்ஷன் நல்லா தான் இருக்கும், இருந்தாலும் இந்த ஃபாக் ரொம்ப ஓவரா இருக்குன்பா. ராபின் ஃபாக் ஜாஸ்தியா இருக்கனால நம்ம ஒரு இடத்துக்கு திரும்ப திரும்ப வந்தாலும் வரலான்பா. சாஞ்சி நாமின் கத்திட்டு பேசாம பாசி தலையனை விட்டே வந்திருக்கலான்பா. ஜோரோ ஏன் தப்பு இதுல என்னடா இருக்குன்பா. இந்த இடத்துல வச்சு எல்லாரும் டாக்கிங் ட்ரீ அண்ட் யூனிக்கான பாத்திருப்பாங்க. அதுகளும் அவங்கள பார்த்த பேனிக்ல அப்படியே ட்ரிங்க் எல்லாம் கீழே ஊத்திட்டு இருக்குங்க. லூஃபி என்னடா இது பழங்காலத்து ட்ரீயும் யூனிக்கானும் சேர்ந்து சரக்கடிக்குதுங்களான்பா. இதுக்கப்புறம் அலறி கத்துற போல சவுண்ட் வரும். பார்த்தா லூஃபி டாக்கிங் ட்ரீயை தோர்த்துவான். பிராங்கி அந்த யூனிக்கான தோர்த்துவான். லூஃபி கம் கம் பட்டர்ஃபிளை நெட் பண்ணி பிடிச்சிருப்பான். பிராங்கி ஸ்ட்ராங் ரைட் பண்ணி பிடிச்சிருப்பான். அதுக்கு எங்களை விட்டுருங்கடான்ட்டு கதருங்க. ஜோரோ இதுக்கு விஷயத்துல என்ன பண்ண போறேன்பா. சாஞ்சி அது நடக்க கூடாதுன்பா. பார்த்தா லூஃபி வந்து என் க்ரூல சேர்ந்துருங்கன்பா. ஜோரோ அண்ட் சாஞ்சி 2 பேரும் கடுப்பா இருப்பானுங்க. இதுக்கப்புறம் இன்விசிபிள் மேனை கட்டுவாங்க. ஹாக் பேக் என்ன காரியண்டா பண்ணிருக்க, திரும்ப குளிக்கிற பொண்ணை போய் எட்டி பார்த்தேன்பா. அவனை கட்டிக்க பொண்ணு தேடிட்டு இருக்கேன் ஹாக் பேக்ன்ட்டு. இப்பதான் ட்ரூ ஃபார்முக்கு வருவான். அவன் அந்த பொண்ணை கட்டியே தீர்வன்பா. ஹாக் பேக் அவ வாண்டட் உமன்ரா, அப்பெல்லாம் அசால்ட்டா நீ உனக்கு சொந்தம் கொண்டாடிக்க முடியாதுன்பா. இந்த இன்விசிபிள் மேன் பேரு அப்சலாம். ஹாக் பேக் கிட்ட என்ன சொல்ல வரேன்பா. ஷிப்ல பார்த்தபடியே ஒரு கோஸ்ட் இங்க வந்திருக்கும். இங்க பாரு இந்த க்ரூவோட தலைகளுக்கு பயங்கரமான காசு இருக்கு. ஒருத்தன் 100 மில்லியனுக்கு மேல இருக்கான். அண்ட் கேப்டனோட பவுண்டி மட்டும் 300 மில்லியனுக்கும். அப்சலாம் என்ன 300 மில்லியனா? எனக்கு தெரிஞ்சாம சாதாரண பைரட்டா இருக்க முடியாது. கவர்மெண்டே ஹை பிரைஸ் அவன் தலைக்கு வச்சிருக்கலன்பா. ஹாக் பேக் இந்த இடத்தோட சீரியஸ்னஸ் புரியுதுல. தேவையில்லாம அவன் கவனத்தை லேடிஸ் மேல வைக்காம ஃபுல் ஃபோக்கஸையும் வேலையில வை. இன்னைக்கு நைட் பிஸியா இருக்க போதுன்பா. இதுக்கப்புறம் நாம இன்விசிபிள் மேனை பத்தி சொல்றப்ப உசாப் நீ கண்டிப்பா ஹாலுசினேட் பண்ணிருப்ப, இலுஷனா தான் இருக்கும். சும்மா தேவையில்லாததெல்லாம் பெணாத்தாதேன்பா. நாமி நான் பார்த்ததென்னா பொய்யான்பா. உசாப் சாத்தியமே இல்லாத விஷயத்தெல்லாம் சாத்தியப்படுத்தாதேன்பா. நாமி நீயே பார்த்த இல்லடா, என்ன ஏதோ ஒன்னு செவத்தோட பின் பண்ணி வச்சிருந்த போல இல்லையான்பா. உசாப் அது வந்து நான் பார்த்தது இரு, நான் எதுவும் பார்க்கலேன்பா. நாமி டே போய் சொல்லாதேன்பா. உசாப் நான் உன்ன ட்ரெஸ் இல்லாம பார்த்தேன்னு சொன்னா நீ என்ன சப்பு சப்புன்னு வைப்பேன்பா. நாமி நான் ஒண்ணு இங்க மைண்ட் கேம்ஸ் ஆடலடா, ஒழுக்கமா உண்மையை சொல்லுன்பா. சாப்பர் ஏதோ நோட் பண்ண போல இருக்கும். உசாப் நான் இங்க பார்த்த எல்லாமே ஹாலுசினேஷனா தான் இருக்கும். உன்ன ட்ரெஸ் இல்லாம பார்த்தேன்ல அதுவும் தான். கோஸ்டா பார்த்தது வினோதமான பறவைகளா இருக்கணும். அப்புறம் ஜாம்பிஸ்னு பார்த்தது அண்டர் கிரவுண்ட்ல வாழ்றவங்களா இருக்குன்பா. நாமியா பார்த்தல என்னன்பா. உசாப் இங்க பாரு அந்த ஸ்கெல்டன் ஆஃப்ரோவா வந்தது, அதுக்கான ரீசன் டெவில் ஃப்ரூட்னு சொல்லிச்சுல. அப்புறம் டெவில் ஃப்ரூட்னா ஒண்ணு தானே இருக்கும், அதனால அது மட்டும் தான் உண்மையா இருக்கணும், மிச்சம் எல்லாமே போய் தான்பா. சாப்பர் கிட்ட அதை பத்தி சஜஷன் கேட்கவும் சாப்பர் முழிக்காத பார்த்துட்டு உசாப் வந்துட்டு இங்க பாரு விளக்கம் கொடுக்க முடியாத எல்லாமே போய் தானன்பா. சாப்பர் மெடிக்கல் டைம்ல நீ சொல்றது சரிதான் உசாப், ஆனா டாக்டர் ஹாக் பேக் அவரோட மொத்த வாழ்க்கையையும் விட்டுட்டு இங்க வந்திருக்காரு. இந்த இடம் இயற்கையவே புரட்டி போட்ட போலதான் இருக்கணும்பா. உசாப் இதெல்லாம் நான் கேட்க விரும்பலன்ட்டு நடுங்குவான். நாமே ஒரு வேலை ஹாக் பேக் நீ நினைக்கிற மாதிரி ஹீரோ இல்ல போலேன்பா. சாப்பர் தேவையில்லாம டாக்டர் ஹாக் பேக் மேல பழிய போடாதா, நான் மதிக்கிற டாக்டர்கள்ல அவரும் ஒருத்தர். இங்க பாரு அக்யூசியேஷன் வைக்கிறதுக்கு முன்னால ப்ரூஃப் இருந்தா சொல்லு பாக்கலான்பா. நாம இங்க இருக்க எல்லாமே அவரை பாயிண்ட் அவுட் பண்ற போலதான் இருக்கு. அவர் ஜாம்பி கிங் போலன்பா. உசாப் எதுக்கு இப்படிப்பட்ட ஆர்குமெண்ட், இதெல்லாம் வேணாமேன்பா. சாப்பர் பேசாம போய் டாக்டர் கிட்டே கேட்டலாம், ஏன்னா நாமி வரையான்ட்டு கோவத்தோட கிளம்பிருப்பான். உசாப் இதெல்லாம் என்னால முடியல, ஏ லூஃபி சீக்கிரம் வந்து என்ன காப்பாத்துடான்பா. நாமி நான் என் உள்ளுணர்வுகளை வச்சுதான் பேசுறேன், இருந்தாலும் இங்க இருக்க எல்லாமே கிரீப்பியா தான் இருக்குன்ட்டு கிளம்புவா. பெயிண்டிங் நாமி போனதும் அவளை பாக்கும். நாமி கீழே போகும்போது உசாப்பன் சாப்பர் கிட்ட இதானே நம்ம சாப்பிட்ட இடம்பா. உசாப் அதானே இப்ப என்ன பிச் பிளாக்கா இருக்குன்பா. வந்தவங்க சென்ட்ரி டாக்டர் ஹாக் பேக்னு கூப்பிட்டு பார்த்துட்டு இருக்கும் போது ஹில்டான் இங்க வந்துட்டு அவங்களுக்கு வேலை முடிஞ்சதுன்பா. உசாப் படை ஹில்டான் எதுக்குடா சுடுகாட்டுல விட்டுட்டு போனன்பா. ஹில்டான் மன்னிப்பு கேட்டு நான் பாத்ரூம் போற டைம்ல அந்த குதிரையோ ஓடி போச்சு, நான் என்ன பண்ணன்பா. நாமி நீ எங்களை ஜாம்பிஸ் கிட்ட விட்டுட்டு போயிட்டீன்பா. ஹில்டான் மேல தேவையில்லாம குறை சொல்லாதீங்கன்ட்டு அந்த பக்கம் போயிட்டு நான் உங்களுக்கான கெஸ்ட் ரூம் காட்டுறேன்பா. உசாப் ஃபர்ஸ்ட் பண்ண போலவே இப்பவும் ஏமாத்த பாக்குறேன்பா. நாமி அதான் நரகத்துக்கு போற வாயில அந்த என்ன செய்ய, இங்க பாரு நீ என்ன சொன்னாலும் நாங்க கேட்க போறது இல்லைன்பா. சாப்பர் நான் டாக்டர் கிட்ட இன்னும் கொஞ்சம் பேச விரும்புறேன், அவர்கிட்ட பேசலாமான்பா. ஹில்டான் குழம்பி போய் நிப்பான். இந்த இடத்துல அப்ப அவனை புறக்கணிச்சிட்டா போலன்னு வாய்ஸ் கேட்கும். சாப்பர் யார் பேசுறதுன்பா. ஹில்டான் நானே அவங்கள கூட்டிட்டு போயிடும், நீ கம்மன் இருன்பா. பெயிண்டிங்ல இருக்க உருவம் இங்க பாரு இவங்க இந்த இடத்த பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிட்டாங்க, இவங்களை அசால்ட்டா தப்பிச்சு போக விட முடியாதுங்க. சாப்பர் என்ன பெயிண்டிங் பேசுதான்பா. நாம ஏன் உசாப்பும் பயந்துருப்பாங்க. அந்த பெயிண்டிங் அதோட தலையை வெளியே கொண்டு வரப்பலாம் 3 பேத்துக்கும் அல்ல இருக்காது. அந்த பெயிண்டிங் நடுங்கிறத பார்த்தா நல்லா இருக்கே, உங்களை எங்கேயும் போக விட மாட்டேன், எல்லாம் பார்க்க அழகா கியூட்டா இருக்கீங்கன்ட்டு அப்படியே சாப்பரை வந்து பிடிச்சிருக்கோம். உசாப் சாப்பரை விட்டு அப்பாலை போன்பா. நாமி தான் சாப்பரை
பார்த்து கிட்ட போயிருப்பா. உசாப் அதே போல இல்ல நாமின்னு கத்துவான். நாமி வந்து உதவடான்பா. திடீர்னு பார்த்தா ஒயின் செக் அட்டாக் பண்ணிருக்கோம். உசாப் ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிருப்பான். அது தன்னை அறிமுகப்படுத்திட்டு உங்களால இதுக்கப்புறம் வெளியே போக முடியாது, போறமா இருந்தா செத்து தான் போனோங்க. உசாப் என்னடா இதெல்லாம் பேசுது, இந்த இடம் சுத்தி சுத்தி அமானுஷமா இருக்கேன்பா. திடீர்னு பார்த்தா கார்பெட் மாறி இருந்தது கரடியா மாறி எவன்டா கோல போல முதுகுல கத்திய சொருகுனதுங்க. உசாப்ப பாக்குறப்பெல்லாம் உசாப்புக்கு அல்லு இருக்காது. இது நாமி சொன்ன மாதிரியே தான் இருக்கு. சுத்தி ஜாம்பி போல வினோதமா தான் இருக்குன்பா. உசாப்ப பார்த்துட்டு நாமி என்னடா பண்றேன்பா. உசாப் டக்குன்னு மேல இருக்க கேண்டில் லைட் செட்டை பிடிச்சிருப்பான். ஒரு கேண்டில் எடுத்து கரடி மேல போடவும் எவன்டா அந்த வேலையை பார்த்தது சுடுதே சுடுதேங்கோ. திடீர்னு பார்த்தா சுத்தி இருக்க பெயிண்டிங்ஸ் நெருப்ப கொண்டுட்டு இந்த பக்கம் வந்துடாதேன்னு கத்துங்க. உசாப் எனக்கு உங்களோட வீக்னஸ் தெரியும்டான்ட்டு மொத்தமா கொளுத்தி விட்டு சாப்பர் நாமி எப்படியாவது வெளியே தப்பிச்சு விடுங்கன்பா. சாப்பர் சொன்னாலும் சொல்லினாலும் நான் தப்பிக்கணும்பா. உசாப் இதெல்லாம் பார்த்து எனக்கு தலையே சுத்துதுன்பா. ரெண்டு பேரும் கதவை பிடிச்சு கண்ணா பின்னான்னு இழுப்பாங்க. நாமி நல்லா மாட்டிக்கிட்டோங்கும் போது உசாப்க்குலாம் அல்லு இருக்காது. உசாப் கொளுத்தி விட்ட கிரியேச்சர்ஸ் எல்லாம் வந்துட்டு உனக்கு என்ன தைரியம், உன்னை சும்மா விட மாட்டோங்க. உசாப் நாமியான் சாப்பர்க்குலாம் மனசே இருக்காது, அலறிட்டு கத்துவாங்க. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது. இந்த எபிசோடோட எந்த சீன் ரொம்பவுமே கிரீப்பியா இருந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. கடைசியா தி ஜாம்பி சீக்ரெட் ஹாக்பேக்ஸ் நைட் மேரிஷ் லெபார்டரிங்கிற எபிசோட் தான் ஒன் பீஸ்ல எடுத்து பார்க்க போறீங்க என்பா லூஃபி. நம்ம சேனலுக்கான வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜ், அப்புறம் டெலிகிராம் சேனல்லாம் இருக்கு. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ஸ் இருக்கு. அப்புறம் நம்ம சேனலுக்கு ஏதாவது ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சா இந்த QR இல்லைன்னா UPI ID மூலமா சப்போர்ட் பண்ணலாம்.